ஹalleluya church, hallelujah. கொஞ்ச நேரத்துல அன்னை பாஷையில நம்ம போவோம். ஷிகரபக்கயண்டர பக்கயண்டர சண்டரபக்கயண்டர பக்கயண்டர யண்டர ஷிகரபக்கயண்டர பக்கயண்டர பயண்டர சண்டரபக்கயண்டர பஷியரபக்கயண்டர பக்கயண்டர. நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus, thank you Jesus. இப்போ பர்சனலா ஒரு ஜெபம் நீங்க செய்யணும். சொந்தமா ஒரு நன்றி ஜெபம், a thankful prayer. இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அந்த ஒரு நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேனே நன்றி, நான் நல்லா இருக்கிறேனே நன்றி ஐயா. ஏன்னா இயேசு அவர் தான் நம்மளுக்கு இந்த பலம் கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் நம்மளுக்கு இந்த சுகம் கொடுத்துருக்காரு. என்னமா டாக்டர் சொல்லலாம், ஆனால் அந்த நன்றியோடு நம்ம இருக்கணும். ஏன்னா எப்படியாவது நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சர்ச். அப்படி ஒரு நன்றி சொல்லுங்க, ஒரு தேங்க்ஃபுல் ப்ரேயர். ஆண்டவரே இது நீங்கள் செஞ்சீங்க எனக்கு, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், நன்றி அப்பா. என் காடி நல்லா இருக்கு, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிள்ளைங்களாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா சுகத்தில் இருக்கிறாங்க, நன்றி அப்பா. பி தேங்க்ஃபுல், பி தேங்க்ஃபுல். இந்த நன்றியோடு இந்த ஜெபம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். நன்றி கர்த்தாவே. பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. பரிசுத்தாவி, உங்களோட குரல் தான் அவங்க கேட்கணும் ஆண்டவரே. பேசுறது வந்து ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, நான் இல்லை ஆண்டவரே. அந்த ப்ரிப்பரேஷன் செய்யும்போது பரிசுத்தாவி நீங்கள் தான் வழி நடத்தீங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஜெப பற்றி நான் பேச போகிறேன் ஆண்டவரே. ப்ரே, அதுவும் நீங்கள் தான் சொன்னீங்க ஆண்டவரே. வழி நடத்தும் அப்பா, பரிசுத்தாவி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே நான் கேட்கிறேன், ஆமென். ஹல்லேலூயா சர்ச். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெரிய கை தட்டுவோமே. ஹல்லேலூயா. Thank you worship leader, musicians, ரொம்ப நன்றி. Thank you multimedia, controlling the sound system, எல்லாருக்கும் நன்றி. ஹல்லேலூயா. நளினி ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு. பேக்கப் ஆர்கனிஸ், தேங்க்யூ. தபிதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோருக்கும் praise the Lord, ஹல்லேலூயா. உங்கள் நெய்பர்கிட்ட அப்படியே ஒரு கை அப்படியே ஷேக் ஹேண்ட் பண்ணலாம், இப்படியும் செய்யலாம். சோஸ்திரம்மா, காட் பிளஸ். அப்படியே மூஞ்சி பார்த்து பார்த்து இது பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மூஞ்சி அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ். நான் பார்த்துட்டேன் ஒரு கப்பல், அப்படியே மூஞ்சி பார்த்துட்டு அப்படியே praise the Lord, அப்படியே அது ஒரு இதுதான், ஒரு என்கரேஜ்மெண்ட். ஹல்லேலூயா. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன் அப்படியே நீங்கள் கேட்கலாம். பிள்ளைங்க வந்து அம்மா தேங்க்யூம்மா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து மைலோ செஞ்சிங்களே, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா கிட்ட எல்லாம் நன்றி சொல்கிறீங்களா? அப்பா அம்மா எல்லாம் நன்றி சொல்லணும், தேங்க்யூ. ஓகே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது இங்கே. சீக்கிரமாக வாங்க. கேஃபிட்டீரியாவில் ரொம்ப நேரம் அங்கே உட்காராதீங்க. கர்த்தரோட வார்த்தை மிஸ் பண்ணாதீங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து அப்போ சின்ன பிள்ளை வந்து சர்ச்சுக்கு போவோம், அப்படியே நம்ம உட்காருவோம். அப்படி கொஞ்சம் நம்ம இப்படி ஒரு மூவ் பண்ணால் ஒரே கில்லு, அம்மா வந்து ஒரே கில்லு. ஸோ அந்த கில்லுனால பயமாக இருக்குது நவுறதுக்கும். அந்த மாதிரி நம்ம வரக்கூடாது, போய் கிள்றதுக்கு. ஸோ இங்கேயே உட்காந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் பிள்ளைங்களுக்கு பேபிஸ் ரூம் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே வந்து தண்ணி குடிக்கலாம், சாப்பிட்றதுலாம். ஆனால் இங்கே சர்ச்சில் வந்து ப்ளீஸ், சில இது நியூஸ் வந்திருக்கு, சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, தயவுசெய்து அதை செய்யாதீங்க. நம்ம மெம்பர்ஸ், புது மெம்பர்ஸுக்கு தெரியாது. ஸோ பழைய மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள், ஐயோ பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அப்படின்னா இது யாரோட வீடு? என்னோட வீடா? இது என்னோட வீடு இல்லை,
இது கர்த்தரோட வீடு. ஹல்லேலூயா. ஸோ எல்லாம் ரெஸ்பான்சிபிள், எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது நல்லபடி கொஞ்சம் சொல்லுங்கள், சிஸ்டர் பிரதர், அப்படி பிள்ளை வந்து கொஞ்சம் தான் கேஃபிட்டீரியா இருக்குது, நான் வந்து காட்ட முடியும், அப்படியே ஒரு ஹோஸ்டஸ் மாதிரி அப்படியே கொஞ்சம் காட்டுருங்க. ஏரோப்ளேனில் போகும்போது பிரதர் பரம் சொன்னது போல், அந்த ஏரோப்ளேன் போகும்போது அப்புறம் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டாரு, ஏர் ஹோஸ்டஸ்ஸு ஸ்டீவர்டும் ஸ்டைலாக வந்து அப்படியே டக்குன்னு அப்படியே வந்துடுவாங்க. அப்படியே வந்து அப்படியே அழகாக உங்களை அப்படியே சர்வ் பண்ணிட்டு, எஸ் வாட் யூ லைக், என்ன வேணுமா அப்படின்னு ஸ்வீட்டாக அப்படியே வரவங்க, இப்போ என்ன வேணும் இல்லைல்ல. ஸோ நல்லா ஸ்வீட்டாக நம்ம வந்து வெல்கம் பண்ணோம் புது ஆண்களை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு கை தட்டுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் வந்து, இன்னைக்கு மெசேஜ் வந்து ஜெபம். டைட்டில் ஆஃப் அவர் மெசேஜ் ஜெபம், prayer. ஹல்லேலூயா. ஸோ பிஃபோர் தட் வந்து ஒரு வீடியோ இருக்கு. மார்க் ஏரன், கேன் யூ ப்ளீஸ் திஸ் ஒன், ஒரு வீடியோ கிளிப், பாஸ்டர் ரேணு கோபால். ஏன் இந்த கிளிப் நான் எடுத்தேன்னா, அதே மெசேஜ் தான், அதே வசனம் நான் டச் பண்ணுறேன். ஸோ நம்ம கேட்போமே. அதிகாலையில அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான இடம், காலையில எந்திரிக்கிறாரு. சீஷர்கள் எல்லாம் கொரட்டை விட்டுக்கிறாங்க, காலில் நம்பால் எந்திரிக்கிறாரு, தனி இடத்துல போறாரு, ஜோம் பண்றாரு. தேவ பிள்ளைகளை 5 அவர் ஜோம் பண்றாரு, 50 செகண்ட்ல அற்புதம் பண்றாரு. செகண்ட்ல அற்புதம் பண்றாரு. ஹல்லேலூயா. ஓகே, ரொம்ப சாரி, அது கொஞ்சம் டெக்னிக்கல் ஏர் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் பாஸ்டர் ரேணுகோபால், நம்ம இயேசு கிறிஸ்து அவ்வளோ நேரம் அவர் வந்து டைம் கொடுப்பாராம் ஜெபத்துக்கு. ஆனால் அற்புதம் செய்யும்போது செகண்ட்ஸில் அது ஏன்? அவரோட ஜெபம் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் வாழ்க்கை. இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வந்து இயேசுவோட சீஷர்கள் இருந்தானா, நம்ம வந்து அவரோட வழியில தான் நம்ம பார்க்கணும். we must follow his way. அவரோட வழி, அவர் எப்படி ஜெபம் செஞ்சாரு, அவரோட எக்ஸாம்பிள் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவர் வந்து உண்மையை காட்டினாரு, அவரோட வாழ்க்கையில உண்மை காட்டினாரு. he showed truth in his life. உண்மை வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம உண்மையா இருக்கணும். கிறிஸ்தவங்க வந்து உண்மையா இருக்கணும். பர்ஃபெக்ட் இல்லை, நம்மளாம், நானும் பர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் நம்ம செய்கிறது சில காரியங்க, எஸ்பெஷலி சர்ச்சோட காரியங்க, ஊழியம் செய்கிறோம், இல்லைன்னா குடும்பம், நம்ம ஃபேமிலியில் இருக்கிறோம், நம்ம உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ he showed truth. அவர் வந்து இயேசு கிறிஸ்து உண்மையை காட்டினாரு. அவர் தனியப்பட்ட ஜெபம் செஞ்சாரு. இயேசு கிறிஸ்து தனியப்பட்ட ஜெபம் அவர் செஞ்சாரு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஸோ வசனம் வந்து மார்க் சாப்டர் 1 verse 35. இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் ப்ளீஸ். மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். Thank you. Markus bab 1 ayat 35. Pagi-pagi benar, waktu hari masih gelap, ia bangun dan pergi keluar. Ia pergi ke tempat yang sunyi dan berdoa di sana. இங்க என்ன பாயிண்ட்ஸ் நான் வந்து எடுக்கிறேன்னா,
ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் தனியாப்பட்ட ஜெபம். ஏர்லி மார்னிங் அப்படின்னா காலையில். கேன் யூ ரீட் தட் ஒன் ஏர்லி மார்னிங்மா? Because I want the Tamil word for that. அவர் அதிகாலையில். அதிகாலம். Am I right? My pronunciation? அதிகாலையில். காலையில். அதிகாலையில். That means early morning. கல்லப் பாகி. கல்லப்னா உங்களுக்கு தெரியும் 4 மணி என்ன பிரைட்டா இருக்குமா? இல்ல. 4 மணி வந்து அப்படி கல்லப்பா இருக்கும். ஆனா நீங்க ஸ்வீடனுக்கு போனீங்கன்னா பாகி புக்கலம் பாட்டுனா நல்லா பிரைட்டா இருக்கும். ஏன்னா அங்க வந்து அந்த வெயில், இந்த சம்மர் டைம் வந்து வெயில் வந்து ஃபுல்லா இருக்குமா. ஸோ அதாவது அந்த டாக் கட்டன் எல்லாம் போடணும். ஆனால் இங்கே இல்லை. இங்கே வந்து இந்த காலையில் 4 மணியெல்லாம் இன்னும் இருளாக இருக்கும். ஸோ கல்லாப். ஓகே. அப்புறம் தென் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். Ia bangun அப்படின்னா தமிழ்ல எழுந்து bangun. அந்த பாயிண்ட்ஸுக்கு நான் வருவேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வசனம் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன், அதுதான். அப்புறம் ஒரு இடம், ஒரு தனியாப்பட்ட ஒரு இடம், அமைதி ஒரு இடம். அப்புறம் என்ன செஞ்சாரு? அங்கே ஜெபம் பண்ணினார். ஜெபம். மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன செஞ்சாரு இயேசு கிறிஸ்து? ஜெபம். prayer. Jesus prayed. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து ஸ்டூடியோ ரூம் இல்ல, ஸ்விம்மிங் பூல் ஹவுஸ் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் வந்து அந்த இடம் எங்க இருந்தது? ஒரு தோட்டம், ஒரு கார்டன். ஒரு கார்டன் தான் இருக்கும், ஒரு தனியாப்பட்ட ஒரு கார்டன். அமைதி, சுன்னி, குவயட், அமைதி. அந்த ஒரு இடம் அவர் தேடினாரு. அப்புறம் அவர் ஜெபம் செஞ்சாரு. ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன பாயிண்ட்ஸ் நான் எடுக்கிறேன்னா, நம்ம ஜெபம் செய்யும்போது ஸ்கெடியூல் யோர் டைம். ஸ்கெடியூல் யோர் டைம்னா உங்களோட நேரம். நம்ம எல்லாம் இப்போ யங் டீனேஜர்ஸ் எல்லாம் ஊழியத்தில் இறங்கிட்டாங்க. பவர் பிரைஸ் கிட்ஸ் சர்ச், இது ஒரு மெசேஜ் உங்களுக்கும். ஸ்கெடியூல் யோர் டைம் அப்படின்னா ஒரு நேரம். சரி, காலையில். ஆனால் காலையில் வந்து சில ஸ்கூலுக்கு போகணும், சில வேலைக்கு போகணும். ஆனால் அந்த டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹல்லேலூயா. இந்த நம்ம ஜெபம் செய்யும்போது டைமு, ஒரு திருடன் இருக்கு. there is a thief who steals your time. வந்து அந்த நேரம் எடுப்பான். அது ஹேண்ட்ஃபோன். அந்த ஹேண்ட்ஃபோன் வந்து பக்கத்தில் வைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா, அவர் ஹேண்ட்ஃபோன்லாம் வச்சுருந்தாரா? இல்லையே. ஆனால் இப்போ மாடர்ன் வேர்ல்டு வந்து ஹேண்ட்ஃபோன் எல்லாம் இருக்கு. இந்த ஹேண்ட்ஃபோன் தான் த பிக்கஸ்ட் தீஃப். ஹேண்ட்ஃபோன் பக்கத்தில் இருந்தனா போச்சு, டைமே போயிடும். அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து சரி, ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் நம்ம இது பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து தெரியும், UHKK எல்லாம் அந்த டைமுக்கு நம்ம போனோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திட்டு கொஞ்சம் ஜோம் செஞ்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் கொஞ்சம் ஜோம் செஞ்சுட்டு பைபிள் கொஞ்சம் படிச்சுட்டு நீங்கள் போகலாம். அப்புறம் திருப்பி செக்கப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்கள் மறுபடியும் நீங்கள் செய்யலாம். ஆனால் அப்பாயின்மெண்ட்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான் பண்ணுறோம் தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்புறம் எத்தனை மணிக்கு மீட் பண்ணலாம்? 8 மணிக்கு காலையிலையா? ஐயோ, இப்போ தான் நான் ஜோம் செய்கிறேனே. பரவாயில்ல, ஓகே கேள, ஒன்ஸ் இன் வால். ஆஃப்டர் ஆல் நீ வந்து இங்கிலாந்துலேருந்து வந்த, சரி இந்த அப்பாயின்மெண்ட் தான் நான் சொல்கிறேன். டோன்ட் கீப் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ். அதை தள்ளி வைக்கலாம், இன்னொரு டைம், இன்னொரு நேரம். ஆனால் அப்பாயின்மெண்ட் வித் த லார்ட் ஜீசஸ், அந்த ஸ்கெட்யூல் டைம்
அதை மிஸ் பண்ணாதீங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு நாற்காலியில் உட்காந்துருக்குறீங்களே, அதே நன்றி தான் நம்ம சொல்லணும். மியூசிஷியன்ஸ் விளையாடுறீங்க, அதே ஒரு நன்றி. ஏன்னா இதெல்லாம் அவரோட கிருபை. பை ஹிஸ் கிரேஸ், பை ஹிஸ் மர்சி, அவரோட கிருபைனால, இரக்கம்னால நம்ம இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளோட தேவனு பெரிய தேவனு, சும்மா இல்லைங்க. இஸ் a big God. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இன்னொரு கை தட்டுவோமே. ஹல்லேலூயா. இந்த கெட் அப்னு அவர் ஏஞ்சிட்டு போனாரு. He got up and he went. சில சமயத்தில் நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது நல்லா தூங்கிட்டு ஏஞ்சோன்னே கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அந்த எந்திரிக்கிறது. என்ன அந்த ஹிண்ட்ரன்ஸ்னா சோம்பேறி. சோம்பேறி இது எல்லோருக்கும் வரும். கொஞ்சம் ஐயோ எத்தனை மணிப்பா, அதான் அந்த ஹாலிடேல. ஆனால் பாருங்க, ஹாலிடேஸ்க்கு போகும்போதெல்லாம் காலையிலாம் பேக்ஸ் எல்லாம் பேக்டா, எல்லாம் ரெடி, அதெல்லாம் ரெடி. ஆனால் இந்த ஏஞ்சிட்டு கொஞ்சம் ஜோம்ஸ் எடுத்துக்கு தான் கொஞ்சம் ஒரு இது இருக்கும். ஐயோ நான் பாங்குன்ல அப்படியே ஒரு கஷ்டமாக இருக்கும். சோம்பேறி இல்லைன்னா டயர்ட். எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க? இது நீங்கள் தான் பேசணும். சில வந்து நம்ம சொல்வோம் நைட் பேர்ட்ஸ்னு. நைட் பேர்ட்ஸ்னா ராத்திரி தான் எல்லாம் கண்ணுலாம் இப்படி இருக்கும், காலையில எல்லாம் இப்படி, ஆனால் ராத்திரி இப்படி. அதுவும் கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா காலையில் எந்திரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்குது, எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கு போகணும், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இது இருக்கும். ஆனால் காலையில் எழுந்திரிச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஏர்லியாக கொஞ்சம் பெட்டுக்கு போங்க. ஒரு 10 மணிக்கு, அட்லீஸ்ட் ஒரு 11 o'clock. அது போதும். நீங்கள் நல்லா ஏஞ்சிட்டு ஒரு 5 o'clock 6 o'clock நீங்கள் ஏஞ்சிட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்ம எந்திரிக்குது, அது ஒரு இது. சில சமயத்தில் நம்ம வந்து வேரினஸ்னா சில ஐ ஹேட் சம் வேர்ட், சோர்வு. எப்படின்னா, ஐயோ வேலை இடத்துல அந்த பிரச்சனை, வீட்டில் வந்து இந்த பிள்ளை இந்த மாதிரி, அந்த இது, அந்த வேரினஸ் இதே வந்துக்கிட்டே இருக்குது, இதே வந்துக்கிட்டே. ஸோ ரொம்ப வேரி ஆகிடும். ஸோ அதுவும் நமக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் எந்திரிக்கிறதுக்கு. ஆனால் ஜெபம் வந்து நம்மளுக்கு ஒரு விக்டரி ஆண்டவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஜெபத்தில் கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு கை தட்டுவோமே. அப்புறம் எங்கே போகிறது? அப்புறம் சில நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ என்னோட வீட்டில் முடியாதுங்க, 3 ரூம் இருக்குது, அப்பா அம்மா 1 ரூமு, அப்புறம் பெரிய அண்ணன் ஒரு ரூமு, அப்புறம் பாட்டி ஒரு ரூமு, எனக்கு எங்கேயே இல்லைம்மா, நான் எங்கே டாய்லெட் தான் போனோம். அதெல்லாம் தேவையில்லைங்க. உங்களோட பெட்டே ஒரு ரூமாக இருக்கலாம், உங்களோட பெட்டே ஒரு ரூம்லாம் இருக்கலாம். அங்கே உட்காந்து அந்த ஃபோக்கஸ், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட, அப்பா கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, அவர் கேட்பாரு. அவர் வந்து உங்களோட ரூம் பற்றி கேட்கல, உங்களை நீங்கள் இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கா அது மாதிரிலாம் கேட்கல. ஒரு இடம் உனக்கு இருக்கா, அந்த மனசு இருக்கணும் போய் அந்த ஜெபம் செய்கிறதுக்கு அந்த இடம். அப்புறம் சரி உட்காந்துட்டீங்க பெட்டில், அப்படியே உட்காந்து ஜெபம் செய்யணும். அப்போ தான் கொஞ்சம் ட்ரீம்லாம் வரும், சிந்தனைலாம் வரும். இன்னைக்கு என்ன ஆக்கலாம், சே கோழி வேணாம், நேற்று தான் கோழி சாப்பிட்டோம், காது வரைக்கும் கோழி வெளி வருது, முடியாது, ரொம்ப சாப்பிட்டோம். இப்படியே இருந்தனா ஜெபம் ஓடாது. உடனே சரி உட்காந்துட்டிங்களா, ஒரு ஜெபம் கூப்பிடுங்க. கால் அப்பான் மீ, ஆண்டவர் சொல்றாரு. வாட் ஹேப்பன்? அது காலிங்கு. ஓ, இஸ் தேர் எனிதிங் டு கண்ட்ரோல்? இப்படி தான்
இங்கிலீஷ் செக்ஷன் ஒரு தரம் இப்படி தான் நடந்தது நான் பேசும்போது. அப்புறம் அந்த பாட்டு வந்துச்சு. வாட் வாஸ் த சாங்? மரணமே. அது கொஞ்சம் டைம், நான் வந்து இங்கே பேசுகிறேன், அங்கே வந்து மரணமே அப்படியே பாட்டு வந்துருச்சு. ஆனால் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ இஸ் இட் ஓகேண்ணா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நான் என்ன சொன்னேன் அதுக்குள்ளே என்ன? வாட் டிட் ஐ டெல்? prayer. ஜெபம் செய்யும்போது I hear something coming up. Okay, now mind. இப்போ வந்து the next one, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Watch and pray. So the drama team can come. Ready? Matthew 26:41. Matthew 26:41. மத்தேயு 26 வசனம் 41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். Matius bab 26 ayat 41. Berjaga-jagalah dan berdoalah supaya kamu jangan jatuh ke dalam percobaan. Roh memang penurut, tetapi daging lemah. இப்போ ஒரு ட்ராமா நம்ம பார்க்க போறோம். ஜெபம் நேரம். ஆக்ஷன். ஆக்டர்ஸ் ஒன்று வரலையே. அது மைக்ஸ் ஆல் ரெடி? ஓகே, கம்மா கம். ஒரு கை தட்டுங்க. இதான் நம்மளோட ஆக்டர்ஸ். இது பாருங்க. நந்தினியா, எப்படி இருக்க? ஹலோ, ஞாபகம் இருக்கா? கேன்டீன்ல நம்ம அங்கெல்லாம் நம்ம ஓடிட்டே இருப்போம், லைப்ரரியில புக்கு படிப்போம், ஞாபகம் இருக்கா? தெரியலையே, யார் இது? சும்மா கெஸ் பண்ணு, குரல் வச்சு. நந்தினியா, நான் பேசுறேன், சிலுவை பேசுறேன். சில்வியாவா? ஆமா. ரொம்ப நாளா பார்க்கலையே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வரியா, காஃபி பண்ணி குடிச்சிட்டு வரலாம். ஸ்டார்பக் என்ன நினைக்கிறேன்? இப்பயா? ஆமா. சரி, ஓகே. சீக்கிரம் வா, உன் வீட்டுக்கு வந்து தான் நினைக்கிறேன். சாரி ஜீசஸ், என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, ரொம்ப நாள் அவங்க பார்க்கல. ஸோ அப்புறமேலி வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, பை. Hallelujah. Give them a hand. Hallelujah. மெசேஜ் ஓடுதா? இதுதான் நம்ம ஜெபம் நேரம் தான் தடை வரும். அதான் நம்ம வந்து வாட்ச் அண்ட் ப்ரே. இன்னொன்று வந்து டெம்டேஷன்ஸ். டெம்டேஷன்ஸ் வந்து தமிழில் என்ன? சோதனை. அது வரும், அது பயங்கரமாக வரும். அதுவும் நம்ம வந்து ஜெபத்தில் தான் நம்மளுக்கு விக்டரி கிடைக்கலாம். Hallelujah. Shall we give the Lord Jesus ஒரு big hand? Hallelujah. COVID-19 வந்தது. அது COVID-19 வந்து என்ன சொன்னாங்க? எபிடெமிக். ஓகே, இன்னொரு எபிடெமிக் இருக்கு இப்போ. இது வந்து சர்ச்சில் இருக்குது இந்த எபிடெமிக். பொனோகிராஃபி அப்படின்னா அசிங்கமான படம். பொனோகிராஃபி. USAல 60% of men in the church watch pornography. Church USAல. மலேசியால கண்டிப்பா அங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், ஒரு பெரிய நம்பர் தான். அது ஒரு எபிடெமிக். அதுதான் இயேசு சொல்றாரு,
watch and pray. Can I have that reading again? Matthew 26:41. இதுதான் இயேசு சொல்றாரு. இது இயேசுவோட வார்த்தைங்க. அந்த வார்த்தை கொஞ்சம் எடுத்துருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அதான் இயேசு. இன்னொன்று என்ன நம்ம செய்யணும்னா, முழங்கால போட்டு நம்ம ஜெபம் செய்யணும். ஏன்னா சோதனை வரும். இந்த முழங்கால போட்டு ஜெபம் செய்யறது அங்கே ஒரு பவர் இருக்கு. ஹல்லேலூயா. அங்கே ஒரு பவர் இருக்கு. ஹல்லேலூயா. உழுவ மாட்டீங்க, சோதனையில் உழுவ மாட்டீங்க. அங்கே ஒரு பவர் இருக்கு. இந்த முழங்கால போட்டு நம்ம ஜெபம் செய்யும்போது, நம்ம முழங்கால போட்டு ஜெபம் செய்யும்போது அது ஒரு ஹம்பிள், தாழ்மையாக இருப்போம். இன்னொன்று, ஆண்டவரோட குரல் நம்ம கேட்கலாம். we can hear him and he can hear us. பதில் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இதை நீங்கள் செய்யுங்க. என்னோட வாழ்க்கையில் நான் ஏர்லியாக நான் உட்காந்து தான் நான் செய்வேன். அப்புறம் ஒரு ப்ரீச்சர், போன வருஷம்தான் அவர் இறந்து போனார், டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டென்லி. அவர் அப்போ இறந்து போது when he passed away he was about 90. அப்போ ஏர்லியர் நான் கேட்பேன், அவரோட மெசேஜ்லாம் நான் கேட்பேன். டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டென்லி அவர் முழங்கால போட்டு தான் ஜெபம் செய்வாராம். அந்த வயசுலேயும் முழங்கால போட்டு தான் ஜெபம் செய்வாராம். அவரோட வாழ்க்கை நிறையா விக்ட்ரி ஆண்டவர் வெளிப்படுத்துது. அப்புறம் ஆண்டவர் பேசினார் என்கிட்ட. அவர் என்ன வயசு, அப்படியும் முழங்கால போட்டு ஜெபம் செய்கிறாரு. நானும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, பிகாஸ் சில சமயத்தில் நான் சட்டி ஜெபம் செய்வேன். ஆனால் சில சமயத்தில் சட்டியில் இல்லைன்னா அப்படியே கீழே அப்படியே உட்காந்துருவேன். ஆனால் ஆண்டவர் பேசினார், முழங்கால போட்டு ஜெபம் செய். ஆனால் நான் பார்த்துருக்குறேன் விக்ட்ரி என் வாழ்க்கையில். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு கை தட்டுவோமே. ஹல்லேலூயா. இது ஒரு டாக்குமெண்ட்ரி நான் பேச போகிறேன். ஒரு டாக்குமெண்ட்ரி. கேன் ஐ ஹேவ் த பேர்ட் பிக்சர்? குருவி பாருங்க, இவ்வளோ ஒரு அழகான ஒரு குருவி. அந்த அந்த ட்ரீயில் அங்கே உட்காரும் போது இந்த குருவிங்கெல்லாம் அப்படி டிசைட் பண்ணனா, அங்கே உட்காரணும்னா இல்லைன்னா படுக்கணும்னா இல்லைன்னா டிசைட் பண்ணுறதுக்கு அங்கே அந்த பிரான்ச் தமிழ் அந்த பிரான்ச் அங்கே உட்கார்னா அப்படி ஒரு இன்னும் கொஞ்சம் லாங்காக உட்கார்ந்தனா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா, அதோட கால் will go down, it will kneel. So birds அந்த மாதிரி உட்காரும் போது அது ஆக்சுவலி kneeling. That is actually kneeling. இப்படி kneeling. And the birds are kneeling. So that is why பாருங்க, உழுவாது, இன்னொன்று இங்கேயும் போகாது. ஏன்னா அது kneeling பொசிஷனில் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, அந்த பேர்ட்ஸில் பின்னால் டெண்டன்னு சொல்லுவோம். அந்த டெண்டன் அது ஒரு ஸ்பெஷலாம். அந்த மாதிரி அது உட்காரும் போது அந்த டெண்டன் அப்படியே ஸ்டைலில் அப்படியே பெண்ட் பண்ணுமா. ஸோ அதான் பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே நீலிங் பொசிஷன். அதான் பேர்ட்ஸ் எல்லாம் உழுவாது. ஹல்லேலூயா. படித்தவர், அவருக்கு ஒரு கை தட்டுவோமே. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஸோ இதுதான் நான் சொன்னேன். நம்ம முழங்கால போட்டு நம்ம ஜெபம் செய்யும்போது சோதனை வரும். ஆனால் அது உங்களை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் முழங்கால போட்டு நீங்கள் ஆண்டவரை நீங்கள் கேட்குறீங்க, உழுவ மாட்டீங்க. பிகாஸ் we are humbling ourselves before him. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட தேவன் பெரிய தேவன். He is a big God. Hallelujah. இந்த தேவன் ஒரு பெரிய கை தட்டணும். பிக் ஹேண்ட். இந்த கை ஆண்டவர் நம்மளுக்கு நல்லா கை கொடுத்துக்கிறாரு. என்னத்துக்கு? கை தட்டுறதுக்கு. கை தட்டும் போது என்ன தெரியுமா? You know what's happening?
பிசாசு பக்கத்துல எல்லாம் இப்படி யோ இது என்னலாம் இந்த மாதிரி கிளாப் பண்றாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்பா நான் கொஞ்சம் காது கொஞ்சம் நோண்டி எடுக்கலான்னு சொல்லலான்னு, அந்த மெசேஜ் கேட்காத, அவங்கெல்லாம் தமிழ்லாம் ஒழுங்கா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லும். இப்படியாவது வரும். சத்ருவன் வந்து சும்மா இல்லை, வந்து ஏதாவது சொல்லும். போ போ டாய்லெட் போ, கொஞ்ச நேரம் இந்த ஃபோனை கொஞ்சம் பாரு, போய் செக் பண்ணு, இப்படிலாம் பேசும். ஆனா நம்ம வந்து கர்த்தருக்கு நம்ம முதல் இடம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஜெயம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் Psalm 123 verse 1 and 2. சங்கீதம் 123 அதிகாரம் வசனம் 1-2. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கிறது போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கிறது போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. Yes, correct. Psalm 123 1 and 2. Is it there? Correct, huh? Pardon? Correct. Correct, huh? Okay. He's a merciful, as the maid sees to the, right? Okay, all right. இதுதான் இந்த சங்கீதம் வந்து பியூட்டிஃபுல். இது நம்ம வந்து அவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மளுக்கு எல்லாம் செய்வார். நம்மளுக்கு he will do. இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சர்ச், ஹல்லேலூயா, ஆமென். முழங்கால போட்டு ஜெபம் செய்யுங்க, சாத்தான் நடுங்கும். Satan trembles. ஜெபம் வந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். Prayer set us free. Prayer will set us free. Hallelujah. விடுதலை. என்ன உங்க வாழ்க்கையில என்ன இருக்குது? ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்கா? முழங்கால போட்டு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, இந்த ஸ்மோக்கிங், இல்ல இந்த ட்ரிங்கிங், இல்ல இந்த ட்ரக்ஸ், இல்ல எனிதிங், போனோகிராஃபி. நீங்க முழங்கால போட்டு நீங்க ஜெபம் செய்யுங்க, விடுதலை. you'll be set free. hallelujah, hallelujah. ஜெபம் வந்து ஒரு பரிசை போல. it's a gift, it's a gift. ஜெபமும் ஜெயம் அது செப்பரேட் பண்ண முடியாது. prayer and victory is together. அது செப்பரேட் பண்ண முடியாது. hallelujah. நம்ம ஜெபம் செய்யும்போது ஆண்டவர் வந்து நம்மளுக்காக உதவி கொடுப்பாரு. he helps us. ஜெபம் வந்து ஒரு கிறிஸ்டியனோட டிஎன்ஏ இருக்கணும். உங்களுக்கெல்லாம் தெரியும் டிஎன்ஏ. இப்போ டிஎன்ஏ வந்து இந்த பிளட்ல எடுப்பாங்க. ஓகே ஓகே, திஸ் சைல்ட் யாரோட அப்பா அம்மா, அந்த டிஎன்ஏ பிளட் எடுத்தோடனே நம்மளுக்கு தெரியும் அண்ணனோட அப்பா அம்மா யாருன்னு. த டிஎன்ஏ. ஸோ அ கிறிஸ்டியன் டிஎன்ஏ is Jesus, the blood of Jesus. இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சர்ச். ஐயோ, நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசெல்லாம் உட்கார்ந்திருக்கு, பக்கத்துல உட்கார்ந்திருக்குது, விடவே மாட்டான் உங்களை. ஆனா நீங்க வந்து ஹல்லேலூயாவும் கையை தட்டும் போது ஐயோ 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 இப்படி போவோம். So get rid of him. Get rid of the devil. Hallelujah. இயேசு நாமத்துல போ சொல்லிருங்க. போய்டு, என் வாழ்க்கையில இருந்து போய்டு. Get out. வீட்டில் சில சமயத்தில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். ஏதாவது என்னமோ காட்டுது ஆண்டி, என்னமோ அப்படியே ஓடுது. சி, இயேசு நாமத்தில் வெளியே போ நாயி. இயேசு நாமத்தில் போயிடுமா. அவன் வந்து நான் வரேன். Get out in the name of Jesus. Hallelujah. ஆனா அப்பா அம்மா எல்லாம் போய் get out ன்னு சொல்லாதீங்க.
அது தவறு. பேய் தான், டீமன்ஸ் தான். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் நீங்க உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா அங்க வந்து தோல்வி தான். ஸோ ப்ரே. ஸோ பவர் பிரேஸ் கிட்ஸ் சர்ச் ஹெல்பர்ஸ் இதை டேக் நோட் பண்ணுங்க. ஜெபம் இருக்கணும். நான் வந்து டெஸ்டிங்லாம் கொடுக்க போகிறேன். இந்த ஜெபம்லாம் இல்லைன்னா இறங்குன்னு சொல்லிடுவேன் ஊழியத்தில். கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா இப்போ அவங்களாம் வராங்க, மியூசிக்லேயும் வராங்க, ஹெல்பர்ஸ் ரொம்ப நல்லா செய்கிறாங்க, உற்சாகமாக இருக்குது. ரொம்ப ஒரு நாளைக்கு வாங்க பவர் பிரேஸ் கிட்ஸ் சர்ச். அப்புறம் பாருங்க பிள்ளைங்க, ஆண்டி என்ன செய்யுது ஆண்டி, யூ வாண்ட் மீ டு டேக் த பில்லோ, யூ மீ டு டேக் த கார்பெட், யூ மீ டு டேக் த பாப்பெட். அப்படி வருவாங்க. நீங்கள் வந்து பாருங்க. அதான் சாமியலுக்கெல்லாம் தெரியும். ரைட் நாட் ஜஸ்டிஸ் எல்லாம் அப்படியே உற்சாகமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆசை பவர் பிரேஸ் கிட்ஸ் சர்ச் வந்து ஊழியம் செய்கிறதுக்கு. FNB ஒரு பக்கம், அங்கே ஒரு டீமு, இங்கே உள்ளுக்கு இன்னொரு டீம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மோட தெய்வன். பிகாஸ் ஹீ இஸ் அவர் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிலேஷன்ஷிப் வித் காட். உங்களோட ஒரு தகப்பன் நம்முடைய பிதா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபாதர் அண்ட் சைல்டு. அது கேர்ள் இருக்கலாம், பாய் இருக்கலாம். இப்போ அந்த சைல்டு வந்து, அந்த பிள்ளை வந்து, அப்பா அப்பா எனக்கு வந்து ஒரு லேப்டாப் வேணும்ப்பா, அது பழுசு ரொம்ப இதாகிடுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லேப்டாப் வச்சுருக்காங்க, எனக்கு வேணும்ப்பா. அப்பா, அம்மா இல்லை, அப்பா. பிள்ளை வந்து வெயிட் பண்ணும். பிள்ளை வந்து போய் நெய்பரோட அப்பா கிட்ட, அப்பா அப்பா எனக்கு இப்போ லேப்டாப் வேணும்ப்பா, அந்த போய் கேட்காது. அந்த நேபர் அப்பா, என்ன உன் அப்பா இல்லையா, அப்படி தான் பார்த்து கொடுப்பான். பிள்ளை வந்து காத்துட்டே இருக்கும், என் அப்பா செய்யும், என் அப்பா அப்பா காட்டி வந்துருச்சு, நான் என் லேப்டாப் வந்து காட்டியில் உழுக்கு இருக்கு, ஒன்றும் வரல. ஆனால் பிள்ளைக்கு தெரியும் அப்பா செய்யும். பிள்ளைக்கு தெரியும். பிள்ளை போய் அம்மா கிட்டே போய் கேட்காது. பிகாஸ் the child knows that the father will do it. Hallelujah, hallelujah. எனக்கு அப்படிதான். என் அப்பா சொன்னோன்னே எனக்கு தெரியும், அப்பா கொண்டு வந்துடுவாரு. ஹாக்கென் மீ அக்கா வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி நம்மளோட பிதா, பரலோக பிதா, நம்மளுக்கு தெரியும் நம்மளோட தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து பரலோக அப்பா, அவர் செய்வார். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப், உங்களோட பரலோக அப்பா கிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? அது சரி அப்பா, இந்த ஜோம் செய்கிறேன், அது நன்றி அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி, ஆமென். அப்பா அப்படியே இது என்னது இந்த பிள்ளை எப்படி ஜோம் செய்யுது? இல்லைன்னா ஒரு ரிச்சுவல் ப்ரேயர், அப்பா நல்லா இருக்கிறேன்ப்பா, அப்பா நன்றி அப்பா, அப்பா நல்லா இருக்கிறேன்ப்பா, எனக்கு தெரியும் நீ நல்லா இருக்கிற, இப்போ என்ன வேணும்? யூ மஸ்ட் டாக் டு யுவர் ஹெவன்லி ஃபாதர். அப்பா கிட்ட, பரலோக அப்பா கிட்ட பேசணும். அப்பா எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, சில சமயத்தில் எனக்கு வயிற்று வலி வருது, என்ன செய்யறதுப்பா? அப்பா சொல்வார், என்ன செய்யறதுன்னு அப்பா சொல்லுவார், சுகம் கொடுப்பாரு. சரி போய் ஒரு டாக்டர் போய் பார்க்குறது அது தவறு இல்லை, ப்ளீஸ். டாக்டர்ஸ் எல்லாம் தேவைதான், போய் பாருங்க. ஒரு டாக்டர் சொல்லும், ஓ உங்களுக்கு கொஞ்சம் காற்று இருக்குது, நல்லா தண்ணி குடிங்கன்னு. ஸோ உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெபம் செய்யுங்க. பரலோக அப்பா, உங்களோட பரலோக அப்பா உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ யுவர் ஹெவன்லி ஃபாதர்? இதுதான் என்னோட கேள்வி. ஒரு ரிலேஷன்ஷிப், இது ரொம்ப முக்கியம். நம்ம பரலோக பிதா, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப இருக்கணும் ஸ்ட்ராங்காக. சாத்தான் என்ன சொல்லும், பாரு பாரு முள்ளங்கால் போட்டு ஜோம் செய்கிறான், முள்ளங்கால் போட்டு ஜோம் செய்கிறான், அதை தடை செய், ஏதாவது செய். Satan will hinder when you kneel and pray. அவனுக்கு பிடிக்காது, ஏன்னா அங்கே பவர் இருக்கு.
அந்த முழங்கால போட்டு ஜெபம் செய்கிறது அங்கே பவர் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் கேரண்டி பண்ணுறேன். நான் அந்த வேர்ட் கேரண்டியை உங்களுக்கு தெரியும். கேரண்டினா என்ன? நான் கேரண்டி பண்ணுறேன், பெரிய பெரிய காரியம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. கிவ் த லார்ட் ஜீசஸ் a big hand. சர்ச்சோட அஸ்திபாரம் வந்து ஜெபம். சர்ச்சில் வந்து prayer must be the main this one, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெபம். Matthew chapter 16 verse 18. மெத்தியு 16 அதிகாரம் வசனம் 18. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? The gates of hell shall not prevail the church. அப்படின்னா இப்போ நம்ம இங்கே கூடி வந்திருக்கோமே, நம்ம எல்லோரும் சத்துருவன் வந்து தொட முடியாது உங்களை. ஏன்னா we are together in one. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் ஜெபத்தில். முடியாது, ஆண்டவர் சொல்லிட்டாரு, முட்டவே முடியாது. சாத்தான் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. சந்தோஷமா? கர்த்தருக்கு இன்னும் ஒரு கை தட்டுவோமே. ஏன்? Hebrews 10:25. Why? Hebrews 10:25. எபிரெயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. It says, isn't it, that when the people gather. சபை கூடி வருதலை. Thank you ma. சபை கூடி வரும்போது, when the church gathers, ஆண்டவர் வரப்போறாரு. Hallelujah. இயேசு கிறிஸ்து மணவாளன், சர்ச் வந்து மணவாட்டி, the bride. அதுதான் நம்ம வந்து சொல்றோம், சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. பிகாஸ் எனி டைம் மணவாளன் வருவாரு. ஹல்லேலூயா. கிவ் த லார்ட் ஜீசஸ் a big hand. இயேசு வரப்போறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் வந்து முதல் காரியம், இரண்டாவது காரியம், மூணாவது காரியம். Prayer must be the first, the second, the third necessary. ஜெபம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, ஜெபம் வந்து முக்கியம். ஹல்லேலூயா. சர்ச், we need the people to pray. உங்களெல்லாம் ஜெபம் செய்யணும். அது நம்மளோட இது. ப்ளீஸ் அந்த ஜெபத்துக்கு வாங்க. அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். நான் கை தூக்கிட்டு நான் வந்து சொல்கிறேன், வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது என்னோட ஆசீர்வாதம் ஒன்று இல்லை, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். உங்களோட வாழ்க்கையில் நல்லா இருக்கணுமா, நல்லா எல்லாம் நல்லா போகணுமா, வாங்க. பைபிள் ஸ்டடி இருக்கு, ஜெபம் இருக்கு. நான் கேள்விப்பட்டேன் பைபிள் ஸ்டடி இப்போ வெரி குட். ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஒரு கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஜெபத்துக்கு வாங்க. இருக்கு, வேலை இருக்கு, டைம். ஆனால் 1 hour நீங்கள் எடுக்கலாமே, லீவு வரலாமே. அந்த 1 hour எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வேலை செய்யும் போது அந்த காசு இங்கே போகுது, மெடிக்கலுக்கு தான் போகுது. ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. வாங்க. ஹல்லேலூயா. Shall we give the Lord Jesus a big hand? Hallelujah. சாத்தான் வந்து அவன் பயப்பட மாட்டான். எங்கே பரிசுத்த ஆவி அங்கே இல்லைன்னா சாத்தான் பயப்பட மாட்டான். ஸோ நம்ம வந்து ஒரு குரூப் ஜெபம் செய்யலாம், ஆனால் பரிசுத்த ஆவி அங்கே இல்லைன்னா அவன் அங்கே இருப்பான். நம்ம சாங்கியம் செய்யும் போது அங்கே இருப்பான், அவன் பயப்பட மாட்டான். ஆனால் பரிசுத்த ஆவி இருக்கும்போது, ஆவியோடும் உண்மையோடும் நம்ம ஜெபம் செய்யும் போது அவன் நடுங்குவான். இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். John 4:24. யோவான் 4 அதிகாரம் வசனம் 24. தேவன் ஆவியாய் இருக்கிறார்,
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹalleluya, ஹalleluya. அது திருப்பி ஒன் மோர் டைம்மா, கர்த்தரோட வார்த்தை அதுதான் முக்கியம். எஸ் ப்ளீஸ். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹalleluya. அந்த மெசேஜ் ஓடுதா? புரியுதா? ஹalleluya. பரிசுத்த ஆவி அவர் இருக்கணும். ஹalleluya. இது ஒரு பாஸ்டர் சாமுவேல் சாட்விக்னு, ஆனால் இது வந்து யூஎஸ்ஏ, பாஸ்டர் டி மோகனோட மகன் இல்லை, இது வந்து யூஎஸ்ஏ பாஸ்டர் சாமுவேல் சாட்விக். அவர் என்ன சொன்னார்? when you replace prayer with planning, ஜெபம் வேணா ஆனால் பிளான் பண்ணலாம், ஜெபம் வேணா ப்ரோக்ராம் செய்யலாம், அது ஆபத்து. ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது, எல்லாம் ஜீரோ தான். அதான் பாருங்க, சர்ச்சில் இது வெளியில் நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் மீட்டிங்காக தான் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சர்ச்சில் இருக்கும்போது நீங்கள் சர்ச் ஊழியம் நீங்கள் செய்கிறீங்க, எந்த ஊழியம், இட் கேன் பி மல்டிமீடியா, இட் கேன் பி த ஜூம், இட் கேன் பி த கேமரா, இட் கேன் பி த மியூசிக் டீம், இட் கேன் பி பிபிகேசி, சண்டே ஸ்கூல், ஞாபகம் வச்சுருங்க, ஜெபம் இருக்கணும். டோன்ட் டேக் ப்ரேயர் அவே. இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்போது ஜெபம் தான் ஃபர்ஸ்ட். ஹalleluya, ஹalleluya. யூத் ப்ரோக்ராம் எந்த இதில் செய்யலாம், ஆனால் மறக்காதீங்க ஜெபம், அது ரொம்ப முக்கியம். டேம்பரின் மினிஸ்ட்ரி, எந்த மினிஸ்ட்ரி இருக்கலாம், ஜெபம். எஃப்என்பி மினிஸ்ட்ரி, ஜெபம் செய்கிறோம். எந்த மினிஸ்ட்ரியும் ஜெபம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹalleluya. Prayer is where action begins. நம்ம ஜெபம் செய்யும்போது action begins. அப்படின்னா சில காரியங்கள் நடக்கும், certain things நடக்கும். ஹalleluya. ஆனா கேட்கணும், இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கணும். Matthew 7:7, Matthew 7:7 and Matthew 21:22. மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹalleluya. இது வந்து ஒரு கேசாபனா, இது நம்மளோட வாழ்க்கையில் நடந்தது. அப்போ இது வந்து 80s. அப்புறம் நம்ம வந்து ஒரு வீடு இது தேடுறோம் ரெண்ட்டுக்கு. அப்புறம் அந்த எங்கெங்கெல்லாம் போனோம், திடீர்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸ் நம்ம போனோம், பாஸ்டர், பிள்ளைங்க, மாமியார், நான் காடியில் நல்லா ஸ்டைலாக போனோம். ஸ்டைலாக ஒரு பக்கம் அங்கே இந்த மான்சூன் ட்ரெயின் இருக்குது, மான்சூன் ட்ரெயின் தான் இந்த பெரிய ட்ரெயின். அங்கே வந்து 2 பாப்பான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பாப்பான்னு. ஆனால் காடி ஜூம் அங்கே நின்றுச்சு. அது ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ் தான். என் மாமியார் வந்து ஜெபம் செஞ்சுட்டாங்க. அன்னை பாஷையில் போகிறோம், ஜெபம் செய்கிறோம். பாஸ்டர் வந்து சரி போய் பார்ப்போன்னு அங்கே அப்படியே அந்த அல்லூர் அந்த காடி வந்து ஸ்டைலாக பாப்பான்லாம் நிற்கிது அப்படியே. It was a Mitsubishi car, big one. Pardon? Oh, the tires went into the drain. But then it was a monsoon drain, right? And the wood was there and it got stuck. Saya sudah lupa sikit lah, maaf. Okay, the tires went into the drain. இப்போ ஜாலான் pun tak boleh, turun pun tak boleh. ப்ரே பண்ணோம். திடீர்னு வந்தாங்க ஒரு 10 ஜென்டில்மென், சைனீஸ் அண்ட் இந்தோனேஷியன்ஸ். எங்கேருந்து, அங்கெல்லாம் கல்லாப் இருளாக இருந்தது. வந்தாங்க, வந்துட்டு அப்போ இது ஓகே, நம்மளாம் காடியில் அப்படியே நம்மளே காடியும் தூக்கி அப்படியே and landed us on another place. அப்படியே எல்லாம் அந்த எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த சைனீஸ் மேன் அப்படிப்பட்ட மசில்ஸு, இங்கே யாரும் இருக்கு தெரியல, ஆனால் அப்படி இருக்கு. ஆனால் வந்து அப்படியே தூக்கி அப்படி போட்டாங்க. கர்த்தர்
நம்மளுக்கு பதில் கொடுத்தாரு. ஹalleluya. அதான் கேளுங்க, ஜெபம் செய்யுங்க. ஹalleluya, ஹalleluya. Can you read the two this one, Jesus prays, intercessory prayer? How do you say in Tamil? விண்ணப்ப ஜெபம். இது 2 வசனம். இயேசு நம்மளுக்காக ஜெபம் செய்றாரு, விண்ணப்ப ஜெபம். ஸோ அந்த வசனம் முதல்ல கேட்கணும். ரோமன்ஸ் 8:34 and Hebrews 7:25. ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. And Hebrews 7:25 படிச்சிட்டீங்களா? எபிரெயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஸோ தேவ ஜனங்க, இப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு நம்மளுக்காக ஜெபம் செய்றாரு. He's interceding for us. பயப்படாதீங்க. சாத்தான் வருவான், ட்ரை பண்ணுவான். என்ன பெரிய இது, பயப்படாத. ஏன்னா நம்மளோட விக்டரி வந்து ஜெபத்தில். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அவர் போய் கை தட்டுவோம். Dear, I'm closing, you can come up. இப்போ பாருங்க, இது வந்து இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் போனோம். ஸோ ஒரே இது தான் நான் சொல்கிறேன். பாஸ்டர் பெனடிக் ராஜன் அவர் என்ன சொன்னார்? Tamil church is going to rise up. Hallelujah. இது கான்ஃபரன்ஸுக்கு நான் போனேன் 20th of January. இதுதான் சொன்னார் பாஸ்டர் பெனடிக் ராஜன், Calvary Assembly of God Johor. அவர் தான் one of the speakers. அவர் என்ன சொன்னார்? Tamil church is going to grow. Hallelujah. கர்த்தருக்கு ஒரு போய் கை தட்டுவோமே. Hallelujah. இது நான் பிடிச்சிட்டு அதுதான் இந்த அப்பர் ரூம் ப்ரேயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். Hallelujah. கண்டிப்பா ஆண்டவர் செய்வாரு. Hallelujah. God will do. நம்புறீங்களா? Amen. Hallelujah. Hallelujah. So நம்ம எல்லாம் எந்திரிக்கணும் and catch the vision. Hallelujah. இதுதான் பரிசுத்த ஆவி. ப்ளீஸ் எல்லாம் எந்திரிங்க. பரிசுத்த ஆவி அவர் என்ன சொன்னாரு? ஜெபம். Prepare the church for prayer. So இந்த upper room prayer வந்து சும்மா இல்லை, பரிசுத்த ஆவி அவர் சொன்னாரு, raise the people to pray. Hallelujah. Gather them. ஏன்னா பெரிய காரியம் வரப்போகுது. Hallelujah. 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 மேலானது. இந்த பாட்டு வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து போய் ஜாமான் வாங்குறதுக்கு கடை ருஞ்சிட் கிளானா ஜாயால போனோம். அப்புறம் அங்கே வந்து அந்த ஷாப் அசிஸ்டன்ட் சரவணன் பேர், அவர் வந்து நம்ம இப்போ அந்த ஷாப்புக்கு நம்ம போவோம். அப்புறம் அவர் கேட்டார், அக்கா அண்ணன் என்ன வேலை? அப்புறம் நான் சொன்னேன், அவர் வந்து ஒரு போதகர், சர்ச்சில் ஒரு போதகர், ஒரு பாஸ்டர் அது சர்ச்சில். அப்புறம் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா அவர் வந்து ஒரு வேறு ஃபெய்த்தில் இருந்தார் மாதத்தில். ஸோ அவர் வந்து ஒரு ஃபாதர் மாதிரி அப்படி தான் அவர் ஒரு போதகர். உடனே இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு, தெரியுமா ஐயா யாருன்னு? மேலான அரசாங்கம் அவருக்கு வேலை செய்கிறாரு. ஹல்லேலூயா. மேலான அரசாங்கம் உண்மைதானே? நம்மளோட மேலான அரசாங்கம் அங்க. ஹல்லேலூயா. அவருக்கு தான் நம்ம செய்கிறோம், அவருக்கு தான் நம்ம வேலை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஏன்னா அவருக்கு தான் நம்ம செய்கிறோம். இயேசு கிறிஸ்து. அவர் யாரு? இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அவரோட சிஷ்யர்கள் இருந்தானா அவரோட வழியில தான் நம்ம போனோம். ஹல்லேலூயா.
எப்படி அவர் வந்து ஜெபம் செய்கிறாரு அது நம்ம வந்து கற்றுக்கணும். ஹவ் ஹி பிரேஸ். கத்திற்கு ஒரு பெரிய கை தட்டுவோம், நன்றி சொல்லுவோமே. அல்லேலூயா. மேலானது அந்த பாட்டு. ஆனால் பாஸ்டர் ஜோசப் will take over. அல்லேலூயா. ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி பேச போகிறேன் இப்போ. அதாவது ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்டார், இயேசு தேவனாக இருக்கும்போது அவர் ஏன் ஜெபிக்கணும்? இயேசு தேவனாக இருக்கிறாரு, அப்போ அவர் ஏன் ஜெபிக்கணும்? அப்போ அது காரணம் எதுக்காகனாக்கா, ஜெபமானது இயேசு எதுக்காக காலையில் விடைக்காலையில் எஞ்சி எதுக்காக போய் ஜெபிக்கிறாருனாக்கா, அவரோட பிதாவோட பேச. ஜெபமானது வந்து அதோட அர்த்தம் வந்து பேச்சு. பாருங்க, நம்ம பேசுகிறோம், உறவு. அப்போ ஜெபம் வந்து உறவு. இப்போ பிதா கிட்ட பேசாமல் இருக்க முடியாது, அவர் போய் பேசி ஆகணும். அப்போ இதுதான் அதோட அர்த்தம். ஒரு 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 மகன் என்ன, அவனுடைய அப்பா மேலே அவனுக்கு ரொம்ப இந்த அன்பு. அதனால அப்பா இறந்துட்டாரு. இறந்தோடனே அவன் என்ன செய்வான்னா, கல்லறைக்கு போய் அவன் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவான். யாருக்கிட்ட? இறந்து போன அப்பா கிட்ட பேசுவான். உங்களுக்கு தெரியுமா, அப்பா இந்த மாதிரி என் தம்பி இந்த மாதிரி செஞ்சான், அம்மா இந்த மாதிரி கவலையில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சுன்னு போய் அங்கே பேசுவான். ஆனால் பதில் கிடைக்காது, பதில் வராது. ஆனால் அவன் அது வந்து அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அவன் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் இன்றைக்கு நீ கவலையாக இருக்கும்போது, நீ வேதனையில் இருக்கும்போது என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாரு. அதுதான் ஜெபம். ஜெபமானது இது உறவு. பேசணும். உன் மனதில் என்ன இருக்குது, உன் பிதா பரலோக பிதா இடத்துல வந்து மனம் திறந்து நீ போகிற, அதாவது கவலையும் இந்த கண்ணீரும் அதெல்லாம் எடுத்து சொல்ல முடியும், சந்தோஷமும் சொல்ல முடியும். அதுதான் உறவுங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம அவரோடு கூட பேச முடியும். அதுதான் ஜெபம். அதனால் ஜெபிக்கிறது வந்து என்னன்னாக்கா, நம்ம வந்து ஒரு புக்கை வச்சு அந்த புக்கில் இருக்கிற அப்படி அந்த மாதிரி நம்ம மனப்பாடமாக சொல்ல தேவையில்லை. உங்கள் மனதில் இருக்கிற காரியத்தை மனம் திறந்து அவர்கிட்ட நம்ம வந்து சொல்ல வேணும். இதுதான் ஜெபம். ஓகே. நான் நினைப்பதை பார்க்கிலும் எதிர்பார்ப்பதை பார்க்கிலும் நான் ஜெபிப்பதை பார்க்கிலும் அவர் நினைவுகள் மேலானது. நான் நினைப்பதை பார்க்கிலும் எதிர்பார்ப்பதை பார்க்கிலும் நான் ஜெபிப்பதை பார்க்கிலும் அவர் நினைவுகள் மேலானது. அவர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. கர்த்தர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. ஹல்லேலூயா.
சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. Hallelujah. கையை அப்படியே உங்க கரங்கள் அப்படியே தூக்கி நன்றி. எத்தனை கதவுகள் மேலானது தேவன். அடைத்தாலும் அதை விட Lift up your hands. அதிகமாய் இது ஒரு நன்றி தான் நம்ம சொல்லணும். நான் Hallelujah. தோற்றாலும் அதை விட அதிகமாய் ஜெயம் தருவார். எத்தனை கதவுகள் அடைத்தாலும் அதை விட அதிகமாய் திறந்திடுவார். எத்தனை முறை நான் தோற்றாலும் அதை விட அதிகமாய் ஜெயம் தருவார். அவர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. கர்த்தர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. நான் நினைப்பதை பார்க்கிலும் எதிர்பார்ப்பதை பார்க்கிலும் நான் ஜெபிப்பதை பார்க்கிலும் அவர் நினைவுகள் மேலானது. நான் நினைப்பதை பார்க்கிலும் எதிர்பார்ப்பதை பார்க்கிலும் நான் ஜெபிப்பதை பார்க்கிலும் அவர் நினைவுகள் மேலானது. அவர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. கர்த்தர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. அவர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. கர்த்தர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. அவர் சொல்வதும் Hallelujah. மேலானது, அவர் Hallelujah. செய்வதும் Amen. மேலானது. Amen. கர்த்தர் சொல்வதும் Hallelujah. மேலானது, அவர் செய்வதும் மேலானது. அவர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. கர்த்தர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. அவர் சொல்வதும் Amen. மேலானது, அவர் Hallelujah. செய்வதும் Ikarabakuria la kubisana karbakuria. Amen. மேலானது, அவர் செய்வதும் மேலானது. அவர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. கர்த்தர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. அவர் சொல்வதும் Amen. மேலானது, அவர் செய்வதும் மேலானது. கர்த்தர் சொல்வதும் மேலானது, அவர் செய்வதும் மேலானது. Hallelujah. 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 Karabakuria laka. Hallelujah. 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 Amen. Hallelujah. Laku besana karabakuria laku. Hallelujah. Hallelujah. அந்த மேலான அரசாங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோமாக. Hallelujah. Hallelujah. அவருக்கு கீழ்ப்படியும் போது, அந்த மேலான அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்களை இறக்குவார், அற்புதங்களை செய்வார். Hallelujah. மனுஷன் செய்ய முடியாத காரியங்களை செய்வார். ஏனென்றால் இதெல்லாம் மேலானது, அவருடையது. Hallelujah. 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 அவர் வார்த்தை மேலானது. Hallelujah. அவர் செயல்கள் மேலானது. Hallelujah. ஆசீர்வாதங்கள் மேலானது. Hallelujah. 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 Ikarabakuria laku besarna karabakuria laku. Ikarabakuria laku. Ya laku besarna karabakuria laku. Hallelujah. Ikarabakuria laku besarna karabakuria laku.
நன்றி கர்த்தாவே. ஹalleluya, 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 ஹalleluya. கண்ணீரோட இல்லாமல் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் மேலான தேவன். ஹalleluya, ஹalleluya. சமாதானத்தை கொடுக்கிற தேவன் மேலான தேவன். ஹalleluya. சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் மேலான தேவன். அவர் இங்கே இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. லக்கு பெசானா கர்பக்கூரியா லக்கு ஏ கர்பக்கூரியா லக்கு பெசானா கர்பக்கூரியா லக்கு. ஹalleluya, 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 ஹalleluya. ஒவ்வொரு நாளும் தவறாம ஜெபிக்க வேணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மரித்து போனவர்கள் இடத்தில் பேசாமல் உயிரோடு இருக்கிற தேவனிடத்தில் பேசுவோமாக. ஹalleluya. இகரபக்கூரியா லக்கு பிசானா கர்பக்கூரியா லக்கு. ஹalleluya லக்கு பிசானா கர்பக்கூரியா லக்கு. ரோனோ கோரோனோ கோபனா கர்பக்கூரியா லக்கு. இகரபக்கூரியா லக்கு. ஹalleluya, 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 ஹalleluya. அன்பும் இரக்கம் நிறைந்த பரம பிதாவே, நீரோ மேலான தேவன். ஆம் கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே. இந்த நேரத்திலேயா அந்த மேலான தேவனுடைய வார்த்தைகளை ஆம் கர்த்தாவே அதை புரியும்படி கர்த்தாவே எங்களுக்கு தெளிவாய் நீ வெளிப்படுத்தி நீர் கர்த்தாவே அது தெளிவாய் வெளிப்படுத்தி கர்த்தாவே எங்கள் மனதில் பேசி கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க எங்களை பலப்படுத்தும். பலவீனத்தில் இருக்கிற எங்களை பலப்படுத்தும் கர்த்தாவே. ஹalleluya லக்கு பிசானா கர்பக்கூரியா லக்கு. ஏ கர்பக்கூரியா லக்கு பிசானா கர்பக்கூரியா லக்கு. ரோகோசோ நோகோரோ நோகோபனா கர்பக்கூரியா லக்கு. ஏ கர்பக்கூரியா லக்கு பிசானா கர்பக்கூரியா லக்கு. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. ஆமாண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களை மாற்ற வேண்டும் கர்த்தாவே. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் மாறி உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். நன்றி, நன்றி கர்த்தாவே. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பரிசுத்த தேவனே, ஆமென். அமருங்க. ப்ரேயர் குரூப்ஸ் எல்லாம் ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் நம்மளுக்காக நீங்கள் ஜெபம் செஞ்சீங்க. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ். இது யார் பண்ண பாட்டு? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய
பிரசலாச்சேஷ் உங்களுக்கு வரவேற்பு இப்போ எதிர்பார்க்குறோம். 6ஆம் மாதம் 2ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ட்ரிப் பேமெண்ட் தயவாய் கட்டுப்படியாக கேட்குறோம். இன்னும் கொடுக்காதீங்க, இன்னும் கட்டுப்படியாக கேட்குறோம். இப்போதைக்கு ஒரு 60% தான் கட்டியிருக்கீங்க. 60%, இன்னும் 40% இருக்குது நினைக்கிறேன். இந்த மாதம் கழிச்சு நாங்கள் பேமெண்ட் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதம் கழிச்சு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். கொடுக்காதீங்க, தயவாக கொடுக்கும்படியாக தயவாக கேட்குறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிபிகேசி ஒவ்வொரு சனிக்கிழமை காலை மணி 10:30 நடைபெறும். இது வந்து பிபிகேசி வந்து பிள்ளைகளுடைய ஆராதனை. ஸோ உங்களுக்கு வந்து பிள்ளைகள் 4 வயது 3 வயதுலேருந்து 12 வயது வரை நீங்கள் வரலாம். உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வரலாம். ஓகே, நேற்றைய தினமாக நம்மளுக்கு டேசாமந்தாரிலேருந்து ஒரு 4 பிள்ளைகளை டேசாமந்தாரிலேருந்து வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம ஜெபம், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த பிள்ளைகளுடைய குடும்பம் நிச்சயமாக வருவார்கள். தொடர்ந்து இந்த வருகிற வெள்ளிக்கிழமை இரவு மணி 8க்கு மேல் வீட்டு ஜெபம் நடக்கும். தயவு செய்து எல்லாரும் வாங்க, வந்து ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய முழங்கால் முடங்கணுமுங்க. முடங்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வாங்க, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. போன வாரம் இதை நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். தேசிய வாலிபர் மாநாடு 2024 இது யாரெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ நளினியை பார்த்து அதுக்கு கட்டணம் இருக்குது. 20 வெள்ளி வந்து கட்டிடுங்க. மே 1 இது பப்ளிக் ஹாலிடே. காலையில் 9லேருந்து 4 மணி வரைக்கும் வருகிறவர்கள் வந்து என்னை பார்த்தாலும் சரி, இல்லை நளினியை பார்த்து காசு கட்டினாலும் சரி. கர்த்தர் ஸ்தோத்திரம். வர புதன்கிழமை சுகமளிக்கும் ஆராதனை இருக்கோம், மறந்துடாதீங்க. 8 மணிக்கு இங்கே சபையில் ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. இன்றைக்கி பைபிள் ஸ்டடி இருக்குது, மறந்துடாதீங்க. 11:30 மணிக்கு அந்த ஞானஸ்தானம் இருக்கிற பிள்ளைகளும் மேலே வந்துட்டிங்கன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோ போயிடலாம். போயிட்டு உங்களுக்கு அந்த கிளாஸை கொடுக்கலாம். இவ்வளோ தான் அறிவிப்பு. ஐக்கியத்தோடு செல்வோம்.